3 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுட்பால் ஃபீல்டில ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. அப்போ அதுக்கப்புறம் அவரு ஃபுட்பால் விளையாடுவாரா? இல்லையா? அப்படின்ற பல கேள்விகள் இருந்த நிலையில, கிட்டத்தட்ட ஒரு 1100 நாட்கள் கழிச்சு, இப்போ மறுபடியும் ஒரு பயங்கரமான ஒரு கம்பேக் குடுத்தது மட்டும் இல்லாம, ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸையும் குடுத்துட்டு போயிருக்காரு. யார் அப்படின்னா, கிறிஸ்டியன் எரிக்சன். 2021 யூரோஸ், அதாவது இப்போ 2024 யூரோஸ். ஸோ இதுக்கு முந்தின எடிஷன் யூரோல முதல் மேட்ச் டென்மார்க் வர்சஸ் ஃபின்லாண்ட் நடக்குது. இதில மேட்சோட 43வது நிமிஷத்தில என்ன ஆகுது அப்படின்னா, கிறிஸ்டியன் எரிக்சன், டென்மார்க்கோட ஸ்டார் பிளேயர் கிறிஸ்டியன் எரிக்சன் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி எதனால, ஏன்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு என்ன ஒரு மயக்கம் போட்டு விழுறாரு அப்படின்னு பார்த்ததும், எல்லாம் வேகமா அவர நோக்கி விரைஞ்சு போகும்போது தெரியுது. ஓகே, அவருக்கு ஏதோ கார்டியாக் அரெஸ்ட் ஆயிருக்குது அப்படின்றது மட்டும் அவரால தெரிஞ்சது. ஸோ இப்போ என்ன, அவர் எப்படியாச்சும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது அப்படின்னு அந்த நிலையில டென்மார்க்கோட கேப்டன் சைமோன் கியர் வந்து ஸ்டெப் அப் பண்ணி அவருக்கு உடனடியா சிபிஆர் பண்றாரு. அந்த ஸ்டேடியம்ல, அந்த ஃபீல்டுல அத்தனை ஆயிரம் ஃபேன்ஸுக்கு மத்தியில அவரு தன்னோட கூலா கம்போஸ்டா இருந்து எரிக்சனுக்கு வந்து சிபிஆர் பண்றாரு. அதுக்கப்புறமா மெடிக்கல் டீம் வந்து உடனே ரஷ் பண்ணுறாங்க. ரஷ் பண்ணி இமீடியட்டா ஒரு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் இழுத்து கொண்டு போறாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே என்னன்னா, "இல்ல நான் நார்மலா இருக்கேன். ஐ அம் குட்" அப்படின்றத அவரு சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, ஒரு பெரிய விவாதம் வருது. இது மாதிரி, ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு மாதிரியான பல இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்குது. அதாவது ஆன் ஃபீல்டில ஒருத்தருக்கு ஒரு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டிருக்குது. அண்ட் பலர் அன்ஃபார்ச்சுனேட்டா உயிரிழப்பும் செஞ்சிருக்கிறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி க எரிக்சனுக்கு எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்ல. பட் இத தாண்டி அவர் ஃபுட்பால்ல இதுக்கு மேல தொடருவாரா? இல்லையா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருந்தது. அப்போ வந்து அவர் இட்டாலியன் சீரியால ஆடுற இன்டர் மிலானுக்கு ஆடிட்டு இருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் அவரு அங்கேருந்து வெளிய வந்து என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, பிரென்ட்ஃபோர்ட் அப்படின்ற ஒரு சின்ன டீம், இங்கிலாந்துல இருக்கிற இங்கிலீஷ் பிரீமியர் லீக்ல பிரென்ட்ஃபோர்டுக்கு ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் அதை தாண்டி இப்போ வந்து மான்செஸ்டர் யுனைட்டடுக்கு விளையாடிட்டு இருக்காரு. ஸோ போன எடிஷன் யூரோல அவர் முதல் மேட்ச்லேயே 43வது நிமிஷத்தை தாண்ட முடியல. ஏன்னா அதுக்குள்ளேயே அவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்போவே அவர் கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டுருச்சு. ஸோ இதுக்கப்புறமா அவர் ஃபுட்பாலுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு, ஏன்னா அவரோட உடம்ப பார்த்துக்கணும், ஃபுட்பால் வேண்டாம், ஃபுட்பால் ரிட்டையர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக அவருக்கு சஜஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபுட்பால் இனிமேல் வேண்டாம், ஃபுட்பால் வெளியே போங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஃபுட்பால் மேலே இருந்த ஒரு அன்புனாலையும் அவர் ஓகே, இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, இதுக்கெல்லாம் நான் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்றத வந்து அவர் சொல்லும் விதமாக, அதை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்கிற விதமாக ஒரு டைம் கார்டியாக் அரெஸ்ட் வந்ததுனால வாழ்க்கை எதுவும் மாறப்போகிறதில்ல அப்படின்ற ஒரு பயங்கர ஒரு திடமான ஒரு நம்பிக்கையினால மறுபடியும் இந்த வருஷம் யூரோஸ், ஒரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற ஒரு யூரோஸ், அதாவது 2021 அப்படின்றது 2020 யூரோஸ் வந்து கோவிட்னால 21ல நடந்தது. ஸோ 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற அந்த யூரோ காம்படிஷனில் ஒரு மிகப்பெரிய இடைவேளைக்கு விட்டு மறுபடியும் நேற்று மேட்ச்சில் அவர் களமிறங்கினார். அந்த மேட்ச் முடித்ததும் அவர் கொடுத்த ஒரு இன்டர்வியூ தான் பார்க்கணும். போன எடிஷன் யூரோவை விட இந்த எடிஷன் யூரோவில் நான் அதிகமாக விளையாடிருக்கேன், அதை விட அதிக நேரத்தில் நான் விளையாடிருக்கேன், இதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்றத சொல்லியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கேப்பில் அவர் வந்திருக்காரு. அப்படின்னே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து, அதுவும் கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவர் பெரிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் அவுட் ஆயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எதிர்பார்ப்போடு எல்லாருக்குமே இருந்தது. அவ்வளோதான், அவர் மேலே முந்தி ஒரு ஸ்டார் பிளேயராக இருந்தாலும் இப்போ அவர் மேலே பெரிய எதிர்பார்ப்பு யார்ட்டையும் இல்லை அப்படின்னு தான் அவர் உள்ளே வந்தார். டென்மார்க்கோட ஓப்பனிங் கோல் அவர் தான் போடுறாரு. அந்த ஓப்பனிங் கோல் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க சான்சஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணுறாரு டென்மார்க்குக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டீமோட ஸ்ட்ரைக்கர்ஸ்னால, அந்த டீமோட மற்ற பிளேயர்ஸ்னால இந்த சான்சஸ் வந்து கோலாக கன்வெர்ட் பண்ண முடியலை. பட் அந்த மேட்ச்சில் வந்து ஸ்டார் பிளேயராக இருக்கிறாரு. வீட்டுக்கு போகும்போது மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டோட திரும்பி போகிறார். ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கம்பேக் கொடுக்குறதா இருக்கட்டும், நெவர் கிவ் அப் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு இதை விட ஒரு பெட்டரான எக்ஸாம்பிள் என்னவா இருக்க போகுது? கிட்டத்தட்ட லிட்ரலாக ஹி லாஸ்ட் இஸ் லைஃப் ஆன் ஃபீல்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. அதுலேருந்து எதையுமே கண்டுக்காமல் அப்படியே கம்பேக் பண்ணி ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வின் பண்ணிட்டு போயிருக்கிறாரு கிறிஸ்டியன் எரிக்சன். ஸோ கிறிஸ்டியன் எரிக்சன் பற்றி, இந்த ஒரு கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க.